ஹலோ பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம பண்ணும்போது நட்ஸ் டொமேட்டோ ரைஸ். தேவையான உப்பு சேர்த்து சாதம் நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். அவசரமாக காலையில் காலேஜ் கிளம்புறவங்க, எந்த ஒரு குழம்பு கூட்டு எதுவுமே பண்ணாமல் வெறும் ரைஸ் மட்டும் சமைச்சு கொண்டு போகிறவங்க இந்த மாதிரி நட்ஸ் தக்காளி சாதம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஒரு ஆரோக்கியமான டேஸ்டியான தக்காளி சாதம் செய்கிறதுக்கு சாதம் கிளற மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறீங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 2 நல்லா பொரிஞ்சு சிவந்து வந்ததும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா சிவந்து வர வரைக்கும் வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சா தக்காளியும் சேர்த்துடலாம். நம்ம இந்த சாதம் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்துக்கு மீடியமான சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி சீக்கிரமே வெந்து மசிஞ்சு வர்றதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இப்போ தக்காளிக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சாதத்துக்கு உப்பு சேர்த்து வடிச்சிட்டோம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 1 கேரட், 5 பீன்ஸ் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. கூடவே 100 கிராம் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலை சேர்த்து கலந்து விட்டுட்டு 5 பீஸ் அளவு வால்நட் சேர்த்துக்கிறேங்க. வால்நட்டை சின்ன சின்ன பீஸாக உடச்சி சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலையும் வால்நட்டும் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறணும். எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. வேர்க்கடலை வால்நட் ரெண்டுமே நல்லா வெந்து உப்பி வரணும். வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட கூடோட பச்சை வேர்க்கடலை இருந்தால் கூட கூட நீக்கிட்டு பச்சையாகவே வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தண்ணி எல்லாமே வற்றி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டு வடித்த சாதத்தை கொட்டி கலந்துட வேண்டியதான். நம்ம சாதத்தோட வேர்க்கடலை, வால்நட் இதெல்லாம் சேர்த்து மென்று சாப்பிடும்போது சாதம் ரொம்பவே ருசியாக இருக்கும். ஒரு ஹெல்தியான சாதமாகவும் இந்த தக்காளி சாதம் இருக்கும். கூட எந்த ஒரு சைடிஷும் தேவைப்படாது. சூடான சாதத்தை கொட்டி பூ போல் கலந்து விட்டுக்கிறேங்க. 1/2 மூடி லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா எல்லா சாதத்துலேயும் படுறது போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். பேச்சுலர்ஸாக இருந்து நீங்கள் அவசரமாக காலையில் சமைச்சிட்டு காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே டைம் கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்சுக்கும் கொண்டு போய்க்கலாம். முடிஞ்சால் கூடவே ஒரு தயிர் பச்சடி, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு நட்ஸ் டொமேட்டோ ரைஸ் தயாராகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.